Hi aspirants, welcome to Simplifying UPSC CSE exam channel. இந்த வீடியோவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நான் முதல்வன் UPSC preliminary scholarship examக்கான certificate verification பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த PDF வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க நான் முதல்வன் வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உடனே போய்ட்டு அந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். செலக்டான ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் அவங்களுக்கான டேட் அண்ட் ஸ்லாட்ஸ் எந்த டைமிங்கில் வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த தடவை வந்து போன இயர் மாதிரி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னையில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்க போகிறது இல்லை. பிகாஸ் மெயின்ஸ்க்கு ஆஸ்பிரன்ஸ் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் முதல்வன் ஸ்டடி ஹால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் முதல்வன் ஸ்டடி ஹால் அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2 days கண்டக்ட் பண்ண போகிறாங்க, 22nd and 23rd. இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 22nd ஃப்ரைடே அண்ட் 23rd சாட்டர்டே வந்து இது நடக்க போகுது. அண்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ மறக்காமல் அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமிங்கில் அங்கே போயிடுங்க. இந்த மேப்க்கான லொக்கேஷனுமே இந்த பிடிஎஃப்பில் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் முதல்வன் ஸ்டடி ஹால் நம்பர் 14 3rd Avenue Block H அண்ணா நகர் சென்னை 6,102,000. ஸோ பார்க்காதவங்க அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெளிவாக பார்த்துட்டு போய்க்கோங்க. உங்கள் டைமிங்க்கு ஒரு ½ hour முன்னாடியே அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து வருவீங்க, ரொம்ப சவுத் சைட்லேருந்து வருவீங்க. ஸோ இப்போ கன்னியாகுமரி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 1 day பிஃபோரே இங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. பிகாஸ் எப்பயுமே வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தான் வரணும். சில பேர் வந்து சில கொஷின்ஸ் கேட்குறீங்க, என்னால் வர முடியாது, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வரலாமான்னு. கண்டிப்பாக வரக்கூடாது. நீங்கள் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க டேட் அண்ட் டைமிங்க்கு நீங்கள் அங்கே ரீச் ஆகிருக்கணும். உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ரிசல்ட் ரிலீஸ் ஆனப்போ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் போஸ்ட்லேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இப்போ இந்த வீடியோலையுமே சொல்கிறேன். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் 3 எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட், இப்போ நான் முதல்வன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் நீங்கள் பிடிஎஃப் எடுத்துருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ். இப்போ ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ஹால் டிக்கெட்டே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். அண்ட் உங்களோட 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து லாஸ்ட் செமஸ்டர் நான் முடித்தேன், எனக்கு இன்னும் கைக்கு அவங்க வந்து கொடுக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக உங்கள் காலேஜில் போயிட்டு உடனே இப்போ கலெக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டிங்கன்னா தருவாங்க. அண்ட் லாஸ்ட் செமஸ்டர் இப்போ தான் எழுதிருக்கீங்கன்னா கூட உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ஸ் வந்து உங்கள் காலேஜில் அவைலபிளாக இருக்கும். உங்களோட காலேஜ் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான் இந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருக்கேன், நான் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு காட்டணும், ஸோ எனக்கு இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் என்னோட 10th 12th மார்க் ஷீட்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சர்டிஃபிகேட்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி இடபிள்யூஎஸ் உங்களோட யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுவீங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எம்பிசி எஸ்சி எஸ்டி நம்ம ரிசர்வேஷன் நிறைய பேர் வந்து வருவீங்களே, ஸோ அதுக்காக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அதையுமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், என் கைக்கு வரல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை. நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ஐடியை வந்து ஒரு லெட்டரில் நீங்கள் எழுதி இந்த மாதிரி வித்தின் இந்த டேஸ்க்குள்ளே நான் வந்து சப்மிட் பண்ணிவிடுவேன், எனக்கு நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நான் முதல்வன் இமெயில் ஐடிக்கு வந்து நான் இந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க. சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, வித் ஜெராக்ஸோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ். அண்ட் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்கள்ல, நீங்களும் அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், இதில் பேங்க் டீட்டெயில்ஸ்னு என்ன கொடுத்துருக்காங்களோ, நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, மோஸ்ட்லி உங்கள் நேமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை பாஸ்புக், ஒரிஜினல் பாஸ்புக் ப்ளஸ் அதோட ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ பாஸ்புக் எடுக்காமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. மோஸ்ட்லி உங்களோட நேமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ராங்காக கொடுத்துட்டீங்கனாலும் பின்னாடி ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வந்து வரப்போகுது. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுங்க.
அண்ட் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் தான் நம்ம முன்னாடி நடக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் இந்த தடவை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, நான் முதல்வன் ஸ்டடி ஹால் இருக்குல்ல அண்ணா நகரில், அங்கே நடக்க போகுது. நிறைய பேருக்கு அதுக்கான மேப் வந்து தெரியாது எங்கே இருக்குதுன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மேப் லொக்கேஷன் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்து வச்சுக்கோங்க எங்கே ப்ராப்பராக இருக்குதுன்னு. பிகாஸ் சென்னையில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஈஸியாக வந்து பிளேஸை ரீச் பண்ணிடலாம். பட் ஊர்லேருந்து வரக்கூடிய நிறைய பசங்களுக்கு இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த மேப் லொக்கேஷன் போட்டிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக எங்கே இருக்குதுன்னு அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் வந்து இங்கே அலைஞ்சு உங்களோட டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ப்ராப்ளம் தான். இப்போ இந்த மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி என்னால் ரீச் பண்ண முடியாதுன்னா நான் முதல்வனுக்கான ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து இவங்க இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு கால் பண்ணி எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான டேட் வந்து வேறு ஏதாவது கொடுக்கலாம். அண்ட் இந்த 1000 மெம்பர்ஸில் வந்து மெயின்ஸ் இப்போது எழுத போகிற ஆஸ்பிரன்ஸும் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா, இப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து உங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ மெயின்ஸ் எழுதலை, ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, மீதி இருக்க ஆஸ்பிரன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த டேட் அண்ட் டைமிங்கில் ப்ராப்பராக ரீச் ஆகி இப்போ உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை முடிச்சிடுங்க. பிகாஸ் அந்த டேட்டில் நீங்கள் முடிக்கலைன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடலாம். இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு 2-3 அட்டம்ஸ் கொடுத்த ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும். பிகாஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னொரு இயர் கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான டேட் அண்ட் டைமிங்கில் ப்ராப்பராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு நான் வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்றே தான் மிஸ் ஆகிடுச்சு, எல்லாமே இப்போவே நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு ஃபைலில் போட்டு அதை ப்ராப்பராக எடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்கு போகும்போது அதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து இது ஒரு ப்ரெஷர் வந்து ஆட் பண்ணும், இந்த சர்டிஃபிகேட் எடுத்தேனா அதே எடுத்தேனான்னு. பிகாஸ் ஊர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஒன்ஸ் இங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த டைமிங்குள்ளேயே நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஷோ பண்ணலன்னா உங்கள் ஊருக்கு போயிட்டு நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ண வேணாம். இப்போவே எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ப்ராப்பராக ஒரு ஃபைலில் போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 22 ஆகஸ்ட்டில் வந்து 9:30 to 10:30 வந்து எத்தனை ஆஸ்பிரன்ஸ் வந்து வரணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை ஆஸ்பிரன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 70 + 80 டோட்டலாக வந்து 125 ஆஸ்பிரன்ஸ் வந்து 9:30 to 10:30 டைமில் வந்து வரணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கில் அவங்களுக்கான ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 11 to 12 வந்து அகெயின் ஒரு 125+ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ இதை வந்து 2 டேஸில் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ மொத்த ஆஸ்பிரன்ஸ்க்கான ப்ராசஸ்மே வந்து அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 11 to 12 முடிஞ்சதுக்கப்புறம் 1:30 to 2:30 கூட ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ உங்கள் நேம் எந்த ஸ்லாட்டில் இருக்குன்னு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுங்க. ஸோ கடைசி டைமில் நம்ம போய்க்கலான்னு ஒரு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கொஸ்டின் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கான லிஸ்ட் வந்து எப்போ வரும், அந்த லிஸ்ட்டு தான் இதுவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து வேறு ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இருக்குல்ல 7,500, அந்த அமௌண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ஆஸ்பிரன்ஸ்க்காக மட்டும்தான் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லேயே வந்து செப்பரேட்டாக அதுக்கான லிங்க் வந்து விடுவாங்க. ஸோ அதையுமே நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து தள்ளி போட வேணாம். கண்டினியூஸாக உங்கள் ப்ரிப்ரேஷனை பண்ணிக்கிட்டே இருங்க. யூபிஎஸ்சி தான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும். சில பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு நான் செலக்ட் ஆகலை, இப்போ நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் கிடைக்குமா அப்படின்னா இதோட கட் ஆஃபை விட ஆல் இண்டியா சிவில் சர்வீஸோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த 1000 ஆஸ்பிரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருப்பாங்க அண்ட் ஆல்ரெடி ஏதாவது கோச்சிங் சென்டரில் வந்து தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஆல்ரெடி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ஒன் டைம் அவங்க வந்து தங்கியிருந்தால் கூட இப்போ அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ்லாம் இதில் வந்து விலகுனாங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் மார்க் வந்து அதிகமாக இருந்தால், இல்லை என்னோடய மார்க் வந்து ஒரு 70 to 80 ரேஞ்சில் தான் இருக்குது, எனக்குமே கிடைக்குமானா உங்களுக்கு மதுரை அண்ட் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணும்போது கோச்சிங் வந்து அங்கே அவ்வளோ ப்ராப்பராக இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ப்ராப்பராக அந்த 2 இடத்த பற்றி தெரியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு போங்க.
இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும், தங்கி படிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், வித் இந்த 3 times எனக்கு ஃபுட்டு இருக்கணும், ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோடு எனக்கு இருந்தால் மட்டும் போதும், கோச்சிங் வந்து எனக்கு இப்போ நெசசிட்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மதுரை அண்ட் கோயம்புத்தூர் பிரான்ச் போட்டுட்டு போயிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது. ஸோ கஷ்டப்படுற குடும்பங்கள்லேருந்து வருவீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து மதுரை அண்ட் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் தாராளமாக போட்டுட்டு போயிடுங்க. சில பேர் வந்து ப்ரீவியஸ்லி அப்ளை பண்ணிவிட்டு போகாமல் இருந்திருப்பீங்க, அங்கே வந்து கோச்சிங் ப்ராப்பராக இருக்காது, வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கோச்சிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இருக்காதுங்க. வெறும் இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவக்யூ ஓரியன்டாக தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபவுண்டேஷனலாகவும் இருக்காது. நீங்கள் அட்டன் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். உங்களை வந்து இங்கே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் என்னென்னா இப்போ சில பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்கணுன்றதுக்காக அந்த டைமில் மட்டும் உங்களை வந்து ஹாலில் எல்லோரும் வாங்க உங்களோட டவுட்ஸை கேளுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தினமும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இங்கே சென்னையில் இருக்காது. ஸோ பர்சனலாக எனக்கு சென்னை பற்றி மட்டும் தெரியும், மதுரை அண்ட் கோயம்புத்தூர் பற்றி தெரியாதுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஆஸ்பிரன்ஸும் உங்களுக்கான டேட் என்ன டைம் என்னன்னு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு போயிடுங்க. எந்த ஒரு இதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். 10th 12th டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வரலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஆனால் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கான அது வந்து கொஞ்சம் இஷ்யூ க்ரியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லா காலேஜ்லையுமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஏப்ரல் ஆர் மேல கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கைக்கு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்திருக்காது. ஆனால் உங்கள் காலேஜில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் எல்லாத்தையுமே வைக்க வேணாம். 22nd தானே இருக்குது, இப்போ 18 19 தானே ஆகுது. ஸோ வந்து ஒரு 20 டேட்டுக்குள்ளே நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இப்போவே வந்து காலேஜ்க்கு நீங்கள் போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் கடைசி டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போகணுன்னா உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் இருக்கணும். நான் முதல்வன் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னைக்கு தான் வரணும். ஸோ அங்கே நாங்கள் வந்து போவோம். போனதுக்கப்புறம் உங்களுக்கான நேம் அண்டு எல்லாமே அதில் வந்து ஐடிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்எம்ஐடி. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே என்டர் ஆகிடுவீங்க. ஒரு சார் ஒரு மேம் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் காட்ட போகிறீங்க, ஒரிஜினல். அவங்க ஒரிஜினல் எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கான ஜெராக்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக வெளியில் வந்துக்கலாம். அவ்வளோதான். உங்கள் சர்டிஃபிகேட்ஸை காட்ட போகிறீங்க, ப்ராப்பராக இருந்ததுன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து போக சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க. உங்களுக்குன்னு தனியாக இந்த 1000 ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டெலகிராம் சேனலில் என்னென்ன அப்டேட், எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், எந்த டைமிங்கில் வரணும் எல்லாமே அங்கே அப்டேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி தான் ஒரு டெலகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கான லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு கன்ஃபார்ம் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிஃபோர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டராகவும் இருக்கலாம். போன வருஷம் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே வந்து அதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது லிங்க் வந்திருக்காங்க. அப்படி வந்திருந்தால் உடனே வந்து அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி ஏதாவது லிங்க் வரலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கான லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நான் முதல்வனுக்கான அந்த நம்பரே வந்து இதுக்கான லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி அப்படின்னா இங்கே 2 நம்பர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க. ஏதாவது எமர்ஜென்சி அந்த டைமில் உங்களால் வர முடியலனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான என்ன சொல்யூஷனோ சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கான டைமில் நீங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு பாருங்கள், தள்ளி போட வேணாம். பிகாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதாவது ஆஸ்பிரன்ஸ்க்கு கூட கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ரெசிடென்ஷியல் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான லிஸ்ட் வந்து இது கிடையாதுங்க. அதுக்கான லிஸ்ட் வந்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கான வெப்சைட் இருக்குல்ல, அஃபிஷியல் வெப்சைட், அதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ரிலீஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிட்டு இருக்க வேணாம். அதுக்கான லிங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்ஷன் என்னவோ கொடுங்க, மதுரை, கோயம்புத்தூர் ஆர் சென்னையான ஆப்ஷன் கொடுங்க. சென்னையில் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கூட பார்ட் டைம் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியும்னா அட்டன் பண்ணலாம். ஆனால் வந்து
உங்களுக்கு ஃபுல் டைம் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் போயிடுங்க. பிகாஸ் பார்ட் டைம்ன்றது வந்து ஒரு 1 hour தாங்க கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டைம் கிளாஸ் இருக்கும், மார்னிங் டில் ஈவினிங் வரைக்கும். ஸோ நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஃபுட் வந்து ஆஃப்டர்நூன் அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்ற நாள்லாம் உங்களுக்கு ஃபுட்டு இருக்காது, ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும்தான் ஃபுட் இருக்கும். ஸோ ட்ராவல்லே உங்களுக்கு நிறைய டைம் போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன், நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு பார்ட் டைமில் போய்ட்டு அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போகலாம். பார்ட் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மதுரை அண்ட் கோயம்புத்தூரில் அது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து போங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபுல் டைம் போட்டு போயிடுங்க. சென்னையெலாம் வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக க்ரீனரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸுமே அங்கே இருக்காது. ஃபுல்லாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் உங்களை சுற்றி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் இன்னும் நல்லா படிக்கணுன்ற எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய கெயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தவங்க, மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆனவங்க கூட அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃபுல் டைம் போய் உங்களால் தங்கி படிக்க முடியும்னா தயவு செஞ்சு மார்க்ஸ் எக்ஸ்பெஷலி உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சென்னை போட்டுட்டு வந்துடுங்க. பிகாஸ் இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னைன்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஜட்ஜஸ் அண்ட் மினிஸ்டர்ஸோட பங்களாஸ் இருக்கும், நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ப்ரொடெக்டடான ஏரியா. ஸோ சேஃப்டி இஷ்யூஸ் எதுவுமே அங்கே இருக்காதுங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு போட்டு போயிடுங்க. பிகாஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கும்போது நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் முதல்வன் டீம் வந்ததுலேருந்தே அவங்க இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓரியன்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் டிஎன் யூடியூப் சேனலில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் அவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தீம் வைஸ்மே எப்படி கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னு ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டுட்டாங்க. ஸோ இதில் நான் செலக்ட் ஆகலை, என்னால் ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல்லேயே அவங்க வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு முடிங்க. புக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஸ்டாண்டர்ட் புக் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய போட்டு பாருங்கள். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நிறைய டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோன்லேயே அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துமே வந்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா, என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுங்க. ஒரு 4 years 5 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் காசு கொடுத்து தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக குரூப் 2 2A எக்ஸாமுக்கு கூட என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், அதுக்கான ஸ்கூல் புக்ஸ் கூட நிறைய பேர் கம்பைல் பண்ணி போட்டிருந்தாங்க நிறைய டெலிகிராம் சேனலில். அது எல்லாத்துக்கான லிங்க்கை நான் கம்பைல் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ அது யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க்குமே அட்டாச் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், ஆப்டிடியூட் ஆர் கம்பைன் பண்ணி நிறைய கோச்சிங் சென்டரில் வந்து இப்போ ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி படித்தா போதும். கன்சிஸ்டன்சி தாங்க இங்கே இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஸோ கன்சிஸ்டன்ட்டியை விட்டுறாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கான டவுட்ஸை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி வந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கான லிங்க் வந்ததும் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் போடுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன், செலக்ட் ஆகாதவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் நம்மளோட எய்ம் வந்து யூபிஎஸ்சியாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதில் செலக்ட் ஆகலைன்றதுக்காக ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரதான் போகுது. ஸோ கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, விடாமுயற்சி போட்டுகிட்டே இருங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் அடுத்த நாள் எழுந்து ஓட பாருங்கள். 1 week or 1 month உங்களுக்கு டைம் எடுத்துகிட்டு கூட நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக யார் படிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, எத்தனை தோல்வி வந்தாலும் அடுத்தடுத்து யார் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். கிவ் அப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் இன்கேஸ் நீங்கள்
ஒரு 30+ 40+ ஆகிட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நான் கொடுத்துருக்கலாமோ, இந்த 1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும் போது அந்த கில்ட் ஃபீலிங்கே உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே வந்து அதுக்கான முயற்சியை போடுங்க. தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் எழுந்து ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாள் வரும். ஓகே, இந்த வீடியோ இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.